ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ல அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியான இட்லியாக இருக்கட்டும் இல்லை தோசையாக இருக்கட்டும் செஞ்சு எடுத்துடலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் பவுலில் 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். பார்லியில் ரொம்ப அதிகமாகவே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும், பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் மட்டும் இல்லாமல் அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. உணவில் ஃபைபர் மட்டுமே தனியாக நம்ம எடுக்கணுங்கிறது இல்லை. இது கூடவே இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயுமே ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபைபர் ரிச்சான உணவு மட்டும் காமிங்க அப்படின்ட்டு. ஃபைபர் ரிச் மட்டும் கிடையாது, ப்ரோட்டீன்ஸ் எல்லா விட்டமின்ஸும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது கூடவே 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்துலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், அயன், பொட்டாசியம் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும், போன் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும் 3லேருந்து 4 முறை. நம்ம வெந்தயம் குறைவாக சேர்த்தாலும் வெந்தயத்துலேயும் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நல்லாவே கசப்புத்தன்மையை கொடுக்கும். வெந்தயக்கீரையும் நம்ம எடுத்திருக்கோம், அதுவும் நல்ல ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ இது சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் இது எல்லாத்தையுமே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே நல்லா பஞ்சு போல் இருக்கும். இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். நான் இன்னைக்கு பார்லி இட்லி தான் செய்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் குழம்பு வைக்கிறேன். ஸோ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் விட குறைவாக வெந்தயம், 2 பச்சை மிளகா 2ஆக கீத்தல் போட்டு சேர்த்திருக்கேன். 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன். ஸோ இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா முழுகணும். இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா முருகல் போல் எடுத்துக்கணும். ஸோ பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் முருகி வந்திருக்கு. இது கூடவே 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நான் செய்கிறது ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு, சட்டுன்னு செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட. அது போல் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே இதில் தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான சூட்லையே நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். அப்பப்போ நான் கலந்துட்டு இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இது கூடவே 5 நார்மல் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் நான் அரைச்சி தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டம்ளர் தண்ணியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி இதையும் நான் குழம்புல ஊற்றிட்டேன். ஸோ சிம்பிளான ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்திருக்கேன். இது கூடவே நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்திருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் மசாலா நம்ம வீட்டில் வச்சு சேர்த்துவோமோ அதெல்லாம் நம்ம சேர்த்தி நல்லா நான் கலந்து விட்டாச்சு. ஸோ இது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். கொஞ்சமாக அப்படியே சுண்டி வந்து நல்லா மேலே லைட்டாக எண்ணெய் மிதக்கணும். ஏன்னா நிறையா எண்ணெய் சேர்த்தல, அதனால கொஞ்சமாக தான் மிதங்கி வரும். நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் கரைச்சி ஊற்றிட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்துட்டாச்சு.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் உப்பு காரம்லாம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மீன் சேர்த்தும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் மீன் சேர்த்திக்கிறேன். இதை மூடி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டா அவ்வளோதான். மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஆரம்பத்தில் மாவை நல்லா கலந்து விடணும். கீழேருந்து மேலே நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பதம் பாருங்கள். கொஞ்சமாக நான் தாளிப்பு ரெடி பண்ணுற ஒரு ஃப்ளேவருக்காக தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லியும் போட்டு லைட்டாக ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு இதை நான் மாவில் ஊற்றுறேன். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து மாவு கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட்டோட குழியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு ஊற்றிக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 10 நிமிஷம் இட்லி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 75% சூடு ஆறுறதுக்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ஒரு வேளைக்கு இந்த இட்லி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கிறதுனால ஒரு 3 இட்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. ரொம்ப ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடவுமே இஷ்டம் இருக்காது. ஆனால் இந்த இட்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, ப்ளஃபியாக இருக்கும். அரிசி மாவில் செய்கிற இட்லியே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தைராய்டு இருக்கு இல்லையா? ஸோ என்ன ரீசனே தெரியாமல் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அது போல் இருக்கிறவங்க அரிசி சேர்த்தாம உணவு சாப்பிடுங்க. நல்ல எஃபெக்ட்.